பண்றோமா? திருமணங்கள்லாம் பண்றோமா? சதுர்தசியில பண்றோமா? நவமியில மட்டும்தான் நம்ம பண்ணாததுனால சதுர்த்திலையும் சதுர்தசியிலையும் பண்ணுவோம். சரி, ஆனா இதுல எப்படி சொல்லியிருக்காங்க? சதுர்தசியில, சதுர்த்தியில, நவமியில பண்ண. ஆனால் இந்த ஜெயா திதிக்கும் ரிக்தா திதிக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. இந்த ஜெயா திதியில வெற்றி ஒண்ணுதான் குறிக்கோள் அப்படிங்கறது சொன்னேன். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா பிரெயின் பவர் தேவை, மூளையினுடைய செயல்பாடு. கிருஷ்ண பரமாத்மா சூழ்ச்சி பண்ணுதான் எல்லாத்தையும். ஆனால் இந்த ரிக்தை திதியில கொஞ்சம் பிசிக்கல் ஃபோர்ஸ் சேரணும்னு அர்த்தம். அதாவது இவங்க உழைக்கணும், முயற்சி பண்ணணும், அப்பதான் இவங்க நினைச்சதை சாதிக்கணும். இந்த சதுர்தசியில பிறந்தவங்க, நவமியில பிறந்தவங்க, சதுர்த்தியில. சதுர்த்தி அப்படின்னு சொன்னா விநாயகருக்கு சதுர்த்தி சொல்றோமா? சதுர்த்தி அப்படிங்கிற உட்பொருள் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா இப்ப நான் சொன்ன உடனே தெரியும். சதுர்த்தினா சதுரம்னு அர்த்தம். சதுர் அப்படின்னா சதுர் கேந்திரம் சொல்றீங்களா? கேந்திரம் எது? 1 4 7 1 4 7 10 நேர்கோட்டை நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு சதுரையான சதுரமாக. அப்ப சதுர்த்தி சதுரம் அப்படின்னா 4 வேறுபட்ட திறனாளர்களை ஒன்று சேர்க்கணும்னு அர்த்தம். அல்லாட்டி 4 திறமையை வெளிப்படுத்தணும்னு அர்த்தம். உள்ள திறமைகளை வெளிப்படுத்தணும். நானாவித திறமைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த திறமைகளை வெளிப்படுத்தணும். நவமி அப்படின்னா அதுல அஷ்டமியில கிருஷ்ண பரமாத்மா பிறந்தாரு, நவமியில யாரு பிறந்தார்? ராமனுடைய பவர் எப்ப வெளியில வந்துச்சு? அவர் வில்ல ஒசத்தி காமிச்ச பிறகுதான் வந்துச்சு. அப்போ பவர் பிசிக்கல் ஃபோர்ஸ் அதுல இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதே மாதிரிதான் சதுர்தசி. இந்த சதுர்தசியில யாராவது கோயிலுக்கு போறீங்களா? பிரதோஷம் எதுல வரும்? பிரதோஷம் திரியோதசியில வரும். திரியோதசி திதியில பிரதோஷம் 13வது நாள் தான் திரியோதசி, அதுலதான் பிரதோஷம் வரும். சதுர்தசிங்கிறது 14வது நாள். அதுக்கு அடுத்து பௌர்ணமியும் அமாவாசையும் வந்துடும். இது 15வது. இந்த திரியோதசிக்கு நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போறீங்க பிரதோஷத்துக்கு. இந்த பிரதோஷ வழிபாட்டினுடைய மகிமை என்ன அப்படின்னு தெரியுது. பிரதோஷத்துக்கு போகும்போது கணவன் மனைவி ஐக்கியமா தான் போகணும். கணவனா போறது இல்ல மனைவியா போறது அப்படி போகக்கூடாது. ஏன்னா திரியோதசியினுடைய வழிபாடே எதுல இருக்குன்னா இந்த சதுர்தசியை வச்சுதான் வழிபாடு. எதுல இருக்கு அப்படின்னு திரியோதசியில சிவன் பார்வதியை பிரித்து தவ வாழ்க்கைக்கு போயிடுறார். அப்ப உலகத்துல பிறப்புகள் விகிதம் இல்லை. அப்ப அது ஜெனரேட் ஆகணும்னா திரும்ப அவர் இல்லத்துக்கு வரணும். அதற்காக வேண்டி செய்யக்கூடிய சாதரியம் தான் திரியோதசி திதியில எல்லாரும் போய் அவரை போய் சிவனை போய் தட்டி எழுப்ப சொல்றாங்க. சிவனை போய் யாராவது தட்டி எழுப்ப முடியுமா? ஏன் முடியாது? தெரியாது. படிக்கணும். 27 நட்சத்திரங்கள்ல சிவனுடைய ஜென்ம நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருவாதிரைக்காரன்ட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சிவன்னா சுடுகாட்டுல தவம் பண்ணக்கூடிய கடவுளாகத்தான் நமக்கு கற்பிக்கப்பட்டது. அப்படி கற்பிக்கப்பட்ட கடவுளும் அங்க உள்ள ஒரு அவலமான நிலையை மறக்கணுங்கிறதுக்காண்டி கூக்கா சாப்பிடுவார். அந்த நிலையில அவர் தவம் பண்ணி நமச்சிவாய மந்திரத்தை அவர் ஜபம் பண்ணுவார். நாராயண மந்திரத்தை நாம ஜெபிப்போம். அவர் சந்தோஷமா பாம்பு படுக்கையில பள்ளி கொண்டிருப்பார். ஆனால் இங்கே என்ன பண்ணுவாரு? இவர் நமச்சிவாய மந்திரத்தை ஜெபிப்பார். அப்படி ஜெபிச்சுக்கிட்டு போய் யோ வாயா தட்டி எழுப்புயா, எனக்கு ஒரு வரம் முடியாம என்ன கிடைக்கும்? வரம் கிடைக்குமா சாபம் கிடைக்குமா? புரியுதா? அப்ப சதுர்தசிங்கிறது சிவ குடும்பம் ஐக்கியமாகக்கூடிய இடம் சதுர்தசி. அதுக்கு பிரார்த்தனை பண்ணக்கூடிய இடம் தான் திரியோதசி.
குடும்பத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு பரவானே அப்படின்னு திரியோதசிக்கு போய் பிரார்த்தனை பண்றது மாதிரி சதுர்த்தசியிலையும் போகணும். கணவன் மனைவி ஐக்கியமாகணும், குடும்பம் ஒன்று சேரணும், பிரிஞ்ச குடும்பம் பிள்ளைகள் இவங்கெல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க, எல்லாரும் ஐக்கியமாகணும்னா சிவ குடும்பம் ஐக்கியமாகணும்னு சொன்னா சதுர்த்தசி வழிபாடு பண்ணணும்.